வணக்கம். இப்ப நம்ம குழந்தைகள் ஏதாவது தவறுகள் செய்யும்போது, அவங்கள நம்ம கையாளுகிற விதத்துல வந்துகிட்டு அவங்க சில பாடங்கள் கத்துக்குவாங்க. இப்போ உதாரணமா ஒரு வீட்ல ஒரு 7 வயது பையன். அவன் பேர் ஒரு சிவான்னு வச்சுக்கலாம். இப்ப அவன் வந்து அந்த ஷோகேஸ்ல இருக்கிற ஒரு ஒரு செராமிக் பொம்மை. அது ஈஸியா உடையக்கூடிய ஒரு பொம்மைய வந்துகிட்டு எடுத்து விளையாடணும்னு ஆசைப்படுறான். அவன் வந்து ஒரு சேர போட்டு எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறான். உடனே அவங்க அப்பா சோஃபால உட்காந்து, "அதெல்லாம் எடுக்காத தம்பி, அது வந்து உடைஞ்சிரும்" அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் கீழ போட்டு உடைச்சிடுறான். உடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. அவர் எந்திரிச்சு அவன வந்துகிட்டு, "டேய் முட்டாள், இப்பதானடா நான் சொன்னேன்" அப்படின்னு திட்டுறாரு. உடனே அவனும் திரும்ப வந்துகிட்டு கோபத்துல வந்து, "நான் போங்க, நீங்க தான் முட்டாள்" அப்படிங்கிற மாரி திரும்பி திட்டிர்றான். உடனே அவங்க அப்பா கோபம் வந்து அவன நல்லா அடி வச்சுறாரு. உடனே அவன் அழுதுகிட்டே வந்துட்டு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். இப்ப இதுல இருந்து அவன் ஏதாவது பாடம் கத்துக்கிட்டானா அப்படின்னம்னா, இல்ல. அவன் என்னன்னா அவங்க அப்பா மேல ஒரு கோபம் வரும். இப்ப பொருளுக்கு நம்ம விளையாடக்கூடாது அப்படின்னு மாரி சொல்றாங்கன்னு ஒரு கோபம் வரும். இத நம்ம எப்படி கையாளலாம் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட்டு அவன் அந்த மாரி பொருள எடுக்கும்போதே, அவங்க அப்பா சோஃபால இருந்து எந்திரிச்சு, அந்த இத வாங்கி வச்சுட்டு, அதுக்கு பதிலு ஒரு எளிதில் உடையாத ஒரு ரப்பர் பந்து, வேற பொருட்கள் மாரி குடுத்து, அவன வந்து வெளியில வந்து விளையாட போக சொல்லிறலாம். அப்படி ஒருவேள அவன் தவறு கீழ போட்டுட்டான் அப்படின்னம்னா, அப்ப அத வந்து அவனையே கூப்ட்டு, "தம்பி ஒரு துணி எடுத்துட்டு வா, நம்ம அத கிளீன் பண்ணிறலாம். சரி அது மாரி பொருட்கள் விழுகுறது சகஜம் தான். இனிமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ." அப்படின்னு அவரு சொன்னாருன்னா, அப்ப அவன் அதுலருந்து ஒரு பாடம் கத்துக்குவான். என்ன மாரி பாடம்னா, சரி நம்ம வந்துட்டு அப்பா நம்ம வந்துட்டு நம்ம தவறுகள திருத்தணும்னு நெனைக்கிறாங்க. அதனால நம்மள வந்து கண்டிக்காம நம்ம நல்லபடியா சொல்றாங்கன்ட்டு, சரி இனிமே வந்துட்டு அந்த பொருட்கள கையாள்றதுல அவன் இன்னும் கொஞ்சம் கவனமா இருப்பான். ஸோ இது மாரி வழிமுறைகள நம்ம வந்துட்டு குழந்தைகள அடிக்காம, அவங்களுக்கு வந்துட்டு சில நேரங்கள்ல கொஞ்சம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். பட் இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் கண்டிக்காம நம்ம வந்து பொறுப்பா சொல்லும்போது, அந்த குழந்தைகள் திரும்ப அந்த தவறுகள பண்ண மாட்டாங்க. நன்றி.